ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு வந்து பிரியாணில எல்லா பிரியாணிஸும் ரொம்ப பிடிக்கும். அதே இன்னைக்கு மொட்டை பிரியாணி தான். இந்த மொட்டை பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலு. நிறைய பேத்துக்கு வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க. ஆனால் அதையோட இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மொட்டை பிரியாணி வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது பாஸ்மதி ரைஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிச்ச தண்ணியில் கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு இந்த ரைஸு போட்டுட்டு நல்லா 100% குக் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருங்க தனியாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஈஸி ப்ராசஸில் தான் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ அதனால தான் அதே மாதிரி கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு அதில் வந்து ஸ்டார் பூ அதே மாதிரி ஏலக்காய், பட்டை எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினாவும் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு வதக்கிடுங்க. தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா, நான் வீட்டில் அரைச்சி கரம் மசாலா தான். இது வந்து மட்டனு, சிக்கனு அதே மாதிரி பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்யூச்சரில் அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு ஒரு பெரிய தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு ஊற்றிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து பெரிய ப்ராசஸில் பண்ண வேண்டியது ரெசிபி. நான் உங்களுக்கு 2 மினிட்ஸ் வீடியோவில் தான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஹைதராபாத் ஸ்பெஷலான ரெசிபி தான். அதில் வந்து கொஞ்சம் தயிர் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ஷைனிங் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த முட்டையும் போட்டு, இது வந்து கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வடித்தா சாப்பாடு வந்து ஒரு பாதி அளவுக்கு ஒரு லேயராக போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் புதினா, நெய், அதே மாதிரி நம்ம முட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. சின்ன டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இருக்கிற ரைஸ் மேலே போட்டு அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, அதே மாதிரி கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மேலே ஊற்றிடுங்க. ஏன்னா நம்ம குங்குமம் பதில் தான் யூஸ் பண்ணுறோம். 2 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம்